அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரன், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்திலிருந்து வந்திருக்கேங்க. நான் குமராலயம் தொகுதி இதிலிருந்து வந்திருக்கேன். எங்கள் ஏரியா காவேரி ஒட்டு இதனால காவேரி மாசடைஞ்சிருக்கு. சாய கழிவு நீர்னால மாசடைஞ்சிருக்கு. கடந்த 20 வருஷமா அந்த ஒரு இதை சுத்தம் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இது வரைக்கும் யாரும் முயற்சியும் எடுக்கல, எதுவும் இது பண்ணல. பட்டைகள் தான் அதிகமாகிட்டு இருக்குத வழியா இது பண்ணுறாங்க. அந்த காவேரி ஆற்றிலிருந்து சுற்று வட்டாரத்தில் ஒரு 40-50 கிராமத்து எல்லாம் கோயில் தீர்த்தத்துக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த 20 வருஷத்து அளவில் காவேரிக்குள்ள கால் வைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு மாசடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இதாகல. அந்த ஒரு இதை நியூஸ் தமிழ் சேனல் மூலிமா ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். இன்னொன்று, விவசாயிகளுக்காக வேளாண் பட்ஜெட் போடுறாங்க. வருஷம் 45,000 கோடி போடுறாங்க. ஆனால் மானிய திட்டம்னு சொல்லி கொடுக்குறாங்க. எந்த மானியமும் சரியான விவசாயிகளுக்கு போய் சேர்றதில்ல. இந்த ஒரு இதை உரிமை இதாக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏக்கராவுக்கு 30,000 ரூபா பிரித்து கொடுத்தா இதாகுங்கிற ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம். நாமக்கல் நகராட்சி மாநகராட்சி ஆயிடுச்சு. மாநகராட்சி ஆக்கிறத இருக்கிற அந்த குறிக்கோள் இருக்கிற அதிகாரிகள் அந்த நகராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களை இணைக்கிறது இல்லாமல் அந்த கிராமங்களுக்கு இருக்க கழிவுநீர் வசதியை செஞ்சு கொடுக்கறது இல்லை. நகராட்சியில் என்ன இருந்ததோ அதுக்கு முன்னாடி இருந்த அதே அளவுக்கு தான் இன்னைக்கும் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அங்கே இருக்கு. இன்னைக்கு மாநகராட்சியில் நிறைய கிராமங்களை இணைச்சிருக்காங்க. ஆனால் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கானா அது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து வீசானம், வேட்டாம்பாடி, முத்தக்காப்பட்டி, பழையப்பாளையம், சாலப்பாளையம் வழியா காவிரி ஆத்து வரைக்கும் அந்த கழிவுநீர் போயிட்டு இருக்கு. இதே நிலைமை நீடிச்சா அவர் சொன்ன மாதிரி காவிரி ஆறு ஏற்கனவே நகராட்சி மாநகராட்சினால இருக்கிற கழிவுநீர் அதிகமாயிட்டு இருக்கனால திரும்ப திரும்ப அந்த காவிரி ஆறை மாசுபடுத்துறத தவிர வேற வழி இல்லாம போயிட்டே இருக்கு. இதுக்கு உடனடியா அந்த மாநகராட்சி ஆக்கிறதுக்கு என்ன அதிகாரிகள் முடிவெடுத்தாங்களோ அந்த அதிகாரிகள் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு இந்த நாமக்கல் மக்களை பாதுகாக்கணும் இந்த நிலையை கேட்டுக்கிறோம். நன்றி. மக்களுக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இல்லாம போகுது. அதே மாதிரி மக்களுக்கும் அரசு நிர்வாகத்துக்கு தொடர்பு இல்லாம போகுது. காரணம் என்னன்னா, பெற்றோர் ஆசிரியர் கழகங்கிற ஒரு கழகத்தை செயல்படுத்ததே இல்லை. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரங்கட்டு போனதுக்கு இது ஒரு காரணம் தான். ஆனா இந்த கிராம சபை மூலியமா வருஷம் வருஷம் அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கம்பல்சரி நடத்தி கொடுக்கணும். இது ஒண்ணுமா. ரெண்டாவது, எங்க பகுதியில் காவிரி ஆறு, திருமணி ஆறு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம். இங்க இருந்து காரைக்கால் முடிய கோரை பயிர் இங்க இருந்தா விளையுது. ஆனா அதுக்கு ஒரு தெளிவான விலை கிடைக்கிறது இல்ல. அதுக்கு உண்டான மானியமும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. இந்த கிராம சபை மூலியமா எங்களோட கோரிக்கை என்னன்னா, இதுக்கு அரசு புல்பயிர் பட்டியலிருந்து நீக்கி பணப்பயிர் பட்டியலில் சேர்த்தா எங்களுக்கு மானியம் கிடைக்கும். ஒவ்வொரு விவசாயிகளோட வாழ்வாதாரமும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். இதை உங்க கிராம சபை மூலியமா எங்களுக்கு இந்த கோரிக்கையை செயல்படுத்தி கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட கோரிக்கை பெறப்பட்டது. நன்றி. இப்பகுதி மக்கள் விவசாயிகள் பெரும்பாலும் நீர்நிலைகள் பத்தி சொல்லியிருந்தாங்க. மைக் இன்னும் கூட பக்கத்துல வச்சுக்கோங்க. நீர்நிலைகள் இது பார்த்தோம்னா அனைத்து இந்த ஏரி, குட்டை, குளம் இவைகளை தூர்வாரப்பட வேண்டும். இங்க இருக்கிற வேலி முள்ளுகளை அகற்ற வேண்டும். இது அகற்றி அனைத்து குளங்களும் இணைக்கப்பட வேண்டும். இது கிராம மக்கள் விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கை. இந்த பகுதியினுடைய நீர்நிலைகள் மாற்றப்படும். அடுத்தபடியாக ஒவ்வொரு கிராம நிலைகளிலும் கிராமத்திலும் கிராம விவசாயிகளுக்காக குடோன் அமைக்கப்பட வேண்டும். தானிய கிடங்கு. ஏன்னா விவசாய பொருட்களை சேமிக்க வைக்கிறதுக்கு கிடங்குகள் தேவைப்படுது. அது பல மாவட்ட அளவில் இருக்க கிடங்குகளுக்கு கொண்டு போகிற சூழ்நிலை இருக்கு. அந்தந்த பகுதியில் இருக்கிற கிடங்குகளை சேமிக்க வைக்கும் போது அந்த கிராம விவசாயிகள் பயனடைவார்கள். அதே போல் கிராமத்தில் விளையும் பொருட்கள், விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருட்கள் என்னவென்றால் அதே இடத்தில் விலைகளை நிர்ணயித்தும் செய்து விவசாயிகள் நிர்ணயம் செய்து அங்கேயே மார்க்கெட்டிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசு. இது விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அரசு நேரடியாக விவசாயிகள் விளைநிலங்களிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப பார்த்தோம்னா நெல்லுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து கொள்கிறீர்கள். அது நடமாடும் நெல் கொள்முதல் நிலையம். இதை பயன்படுத்தி விவசாயிகளிடமே நெல் கொள்முதல் அறுவடையிலேயே அங்கேயே எடுத்துக்கொள்ளணும். நீர் ஈரப்பதம் அனைத்தும் சரி செய்யப்படும் அங்க. அடுத்தபடியாக இந்த ஒவ்வொரு கிராம பகுதியிலும் நிலம் மாசுபட்டு இருக்குது. நிலம், நீர், காற்று இதெல்லாம் மாசுபடும் நிலையில் இருக்கும்போது விவசாயிகள் இந்த நிலத்தை காட்பதற்கு நாட்டு மாடுகளை, ஒவ்வொரு விவசாயிகளும் நாட்டு மாடுகளை அதனை பற்றி அரசு எடுத்து வைத்து
விவசாயத்துக்கு ஒரு நாட்டு மாடு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வரைக்கும் இயற்கை விவசாய முறைகளை விவசாயம் செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும். அது ரொம்ப கோரிக்கையை வைத்துக்கிறோம். அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து செமன் இறக்குவதை தவிர்த்து நாட்டு மாடுகளுடைய செமனை கொடுக்க வேண்டும். விவசாயிகளிடம் நேரடியாக மாவட்ட அளவில் விவசாய கூட்டம் நடத்துவதை தவிர்த்து கிராம பகுதியில் ஆட்சியர் அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று விவசாயிகளிடம் நேரடியாக அரசு வந்து குறைகளை கேட்க வேண்டும். விவசாயிகள் அரசிடம் சென்று குறைகளை சொல்வதை விட விவசாயிகளிடம் நேரடியாக அரசு குறைகளை கேட்க வேண்டும் என்று உங்க வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம், என் பேர் ரித்திகா. வணக்கம். நான் வந்து எம்எஸ்சி படிக்கிறேன். பக்கத்துல மைக். எம்எஸ்சி படிக்கிறேன். இங்க வந்து ஸ்கூல் வந்து 10th வரைக்கும் தான் இருக்கு. நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். இங்க வந்து 10th வரைக்கும் தான் இருக்கு. இங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்க இருந்து நாமக்கல் போறதா இருக்கு. பஸ் வசதி இல்ல, கொஞ்சம் டைம் ஆகும் போறதுக்கு. எக்ஸாம் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆகுறீங்க இங்க இங்க இருந்து போக 8 o'clock வரும். அங்க 9:30 எக்ஸாம் இருக்கும். போறதுக்கு அங்க இருந்து அங்க போய் பஸ் மாத்தணும், கொஞ்சம் டைம் ஆகும். டென்ஷன்லயே போற மாதிரி இருக்கும். படிக்க முடியாது சரியா. சரி, எனக்கு இங்க வந்து 11th 12th இங்க கொண்டு வந்தா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. உங்க ஊருக்குள்ளேயே கேக்குறீங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து 24 hours வயசானவங்களும் ரொம்ப இருக்காங்க. 24 hours தண்ணி வந்தா நல்லா இருக்கும்னு நான்